மணக்க மணக்க ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட குருமா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே பட்டை, சோம்பு, கசகசா, நட்சத்திர சோம்பு, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதோட 2 ஆனியன் நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே சால்ட்டு மஞ்சள் தூள் வதக்கும் பொழுது சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது நான் தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி அந்த பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கேன். மீல் மேக்கர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எல்லாமே 50 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காய்கறி எல்லாமே ஆயில்லையே நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுட்ரு. இப்போ இது எல்லாமே அரைச்சிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் காய்கறிகள் வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே நல்லா வதக்கி வச்சுருக்கோம். காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இந்த குருமாவில் கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அரைச்சி ஊற்றினா போதும். நல்லா திக்காக வந்துருச்சு. காய்கறிகள் கூட எல்லாம் வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். சூப்பராக ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையோட சாம்பார் நம்ம வீட்டிலே செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள்.